பாலா, மியான்மரில் நேற்று இந்திய நேரப்படி 11:50 மணிக்கு நில அதிர்வு ஏற்பட்டது. 7.7 என்கின்ற ரிக்டர் அளவுகோல்ல நில அதிர்வு ஏற்பட்ட நிலையில் அதை தொடர்ச்சியாக 7 முறை நேற்று மட்டும் நில அதிர்வு ஏற்பட்டது. இன்று பிற்பகல் இந்திய நேரப்படி சரியாக 4:30 மணிக்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் 5.1 என்கிற ரிக்டர் அளவுகோலில் பதிவாகி இருப்பதாக இந்திய நிலநடுக்கவியல் மையம் மற்றும் ஐரோப்பிய நிலநடுக்கவியல் மையத்தின் தரவுகளின்படி தெரிய வந்திருக்கிறது. மாண்டலே நகரை மையமாக வைத்து ஏற்பட்டுள்ள இந்த நிலநடுக்கம் காரணமாக ஏற்கனவே நிலநடுக்கத்தால உருக்குலைந்துள்ள மியான்மரின் மத்திய பகுதியில் உள்ள மீட்பு பணிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்தியா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் மியான்மருக்கு உதவிக்கரம் நீட்டி இருக்கிறது. இந்தியா சார்பாக 90 டன் அளவிலான நிவாரண பொருட்கள் மற்றும் மருத்துவ பொருட்கள் வழங்கப்பட்டதோடு 118 இந்திய வீரர்களும் மீட்பு படையினரும் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சீனா மற்றும் ரஷ்யாவும் உதவிக்கரத்தை நீட்டி இருக்கிறது. மியான்மருக்கு எந்த விதமான உதவிகளும் செய்ய தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் தெரிவித்திருக்கிறார். இத்தகைய ஒரு சூழலால் தொடர்ச்சியாக உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் மற்றும் செய்திகள் எல்லாமே பாத்தீங்கன்னா துர்திருஷ்டவசமானதாகவே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாய்லாந்தில் இதுவரை 10 பேர் மரணமடைந்திருக்கிற நிலையில மியான்மரை பொறுத்தவரை உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 1000-ஐ கடந்திருக்கிறது. 3000-க்கும் அதிகமானோர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்பவர்களுடைய உடல்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஐநா மற்றும் செஞ்சிலுவை சங்கம் களத்தில் தற்போது இறங்கி இருக்கிறது. மாண்டலே நகரத்தில் 60% கட்டடங்கள் உருக்குலைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மக்களை மீட்பதற்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, மருத்துவம் உள்ளிட்ட உதவிகள் செய்வதற்கும் மீட்பு படையினர் மற்றும் தன்னார்வல குழுக்களும் களத்தில் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். மியான்மர் நாட்டை பொறுத்தவரை 2021ஆம் ஆண்டிலிருந்து ராணுவ ஆட்சி இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு நேரடியான உதவி செய்ய முடியாத ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஒரு நிலையில்தான் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த லேசான நிலநடுக்கம் மியான்மர் மக்களிடையே மேலும் பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலா.